நாங்கள் எப்போவுமே ஷாப்பிங்னாலே டி நகர் தான் போவோம். இந்த தடவை பாரிஸ்க்கு போகலாம், கொஞ்சம் கிராண்ட் பியர்ஸாக வாங்க வேண்டியதாக இருக்குது. பாரிஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பாரிஸ் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கடைகளில் பார்த்தோம். எல்லாமே நல்லா கிராண்டாக இருந்தது ட்ரெஸ்ஸஸ்லாம். சரி அப்படியே வெளில வந்தால் ஒரு சாட் கடை. பிள்ளைங்க பானிபூரி கேட்டாங்க. ஓகே, பானிபூரி வாங்கி சாப்பிட்டாச்சு. அங்கே நிறைய இருந்தது. ஆலு டிக்கி நிறைய ஐட்டம் இருந்தது. ஓகே, அவளுங்க பானிபூரி தான் கேட்டாளுங்க. ஓகே, 2 பேருக்கும் பானிபூரி வாங்கி கொடுத்தாச்சு. நான் பானிபூரி வெளியில் சாப்பிட மாட்டேன், வீட்டில் செஞ்சால் சாப்பிட்டுக்குவேன். நல்லா இருக்குமா, ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி வேண்டாம்ப்பா, நீங்களே சாப்பிடுங்கன்னு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. பாரிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா கிராண்டாக இருக்குது, ரீசனபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம். தாராளமாக இதெல்லாம் வாங்கலாம். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்காளுங்க. நீங்களும் பாருங்கள். நான் அங்கே அவங்க பார்த்துட்டு இருந்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ எடுத்தேன். அதை இப்போ பார்க்கலாம். நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போதே மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் இங்கே கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ட்ரெஸ் இன்னும் செலக்ட் பண்ணல, ஆனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்தோம். இது அங்கேயே கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தது. மற்ற ஹோட்டல்லாம் கொஞ்சம் தூரமாக போக வேண்டியதாக இருந்தது. சரி வெஜிடேரியன் ஹோட்டலாக பார்த்து உள்ளே போயாச்சு. பிள்ளைங்க ரேட்டெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்கலான்ட்டு பார்த்துட்ருக்காளுங்க. நான் அதுக்குள்ளே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு. நான் வெஜ் மீல்ஸ், மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாளுங்க. எங்கள் ஷாப்பிங்லாம் எப்படி இருக்கும்னா, காலையில் 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டு மறுபடியும் ஒரு 2-3 மணியை போல் போய் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்குவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பிள்ளைங்களோட வெளியில் வரவும் அவங்க வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் எதுவும் சமைக்காமல் வந்தாச்சு. சாப்பிட்டு முடித்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்குமா, எங்களுக்கு மெட்டீரியலே எடுத்து தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலுங்க. சரின்ட்டு மெட்டீரியல் கடைக்கு போனோம். அந்த கடையில் போனால் மெட்டீரியலே அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது விலை. மீட்டரே 700 800 அந்த மாதிரி இருந்தது இவங்க பார்த்தது எல்லாமே. சரி அதை விட்டுட்டு வெளியில் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வண்ணாரப்பேட்டை போயிட்டோம். வண்ணாரப்பேட்டையில் வீராஸ்க்கு போனோம். வீராஸ்க்கு இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோடு நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும் வீராஸே வந்தாச்சு. இங்கே தான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிகிட்ருக்காளுங்க. இப்போ என்ன செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஆளுக்கு ஒரு செட்டு பாவாடை தாவணி செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் மெட்டீரியல், ஆளுக்கு ஒரு சுடிதார் மெட்டீரியல், அப்புறம் ட்ராக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் இங்கேயே அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதை தான் இப்போ செலெக்ஷன் போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஃபைனலாக பில் போட்டு வாங்கி கீழே இறங்கிட்டுருக்கோம். கட்டைப்பை ரொம்ப முக்கியம்ப்பா, அதனால் கட்டைப்பை வாங்க போயிட்டுருக்கோம். கட்டைப்பை வாங்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் மறுபடியும் டின்னர் செய்யணும். டின்னருக்கு சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பாடு செஞ்சு நைட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் எங்களோட ஷாப்பிங். என்னென்ன வாங்கினோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.